அதை போய் வாங்கிக்கோ போ. டேய் பரவாயில்லடா. சொன்னதை மட்டும் செய். சரி. எங்க தேடியுமே எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுடா. இப்ப எதுக்கிட்ட நீ வேலை தேடுற? அதான் நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன்ல. நீ வீட்லயே ரெடி. நான் சம்பாதிக்கிறது எல்லாமே உனக்கு தான். பவி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஏய் வாழ்த்துக்கள் டி. நீ ஒரு மாதிரி இருக்க. ஸ்டூடியோல கொஞ்சம் பிரச்சனையாச்சுடி. என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. விட்ரா, அதான் நான் வேலைக்கு போறல, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். பவி நான் சொல்றேன் எதுவும் நினைச்சுக்காத. சீக்கிரமா வேற வேலை தேடி போட. என்னால தனியா சமாளிக்க முடியல. சரி பவி சொல்றேன்னு எதுவும் நினைச்சுக்காத. டிவி பாக்குறது, எலக்ட்ரிக் யூஸ் பண்றதுல கொஞ்சம் குறைச்சுக்கோடா. எலக்ட்ரிக் பில் ரொம்ப வருது. சரி கீதா. சரி இருங்க, அப்புறம் கூப்பிடுறேன். ஏய் எங்கடி போயிட்டு வர? ஷாப்பிங் போயிட்டு வரேன். ஓ உனக்கு மட்டுமா துணி வாங்கின? ஆமா, மாசம் மாசம் எனக்கு ட்ரெஸ் வாங்கி தர. உனக்கு ஏன்டா வாங்கிக்க மாட்டேங்கிற? நான் நல்லா உடுத்தலனா கூட பரவாயில்லடி, ஆனா நீ நல்லா உடுத்தணும். இன்னமும் வேலைக்கு போகாம தண்டமா வீட்டுல உட்காந்துருக்காமா. ஒழுங்கா உடுத்த மாட்டேங்கிறான். கிழிஞ்ச சட்டையெல்லாம் போட்டுட்டு வெளியே வராமா. எனக்கு அசிங்கமா இருக்கு தெரியுமா? எனக்கு வேலை இல்லைன்றது நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்குடா. வேலை இல்லைன்னா இப்போ ஏன்? உன்னைத்தான் பார்த்துக்க நான் இருக்கேன்ல, கவலைப்படாதடி. கீதா, புதுசா ஒரு மியூசிக் வீடியோ செஞ்சிருக்கேன், பாரு. உன் மியூசிக் வீடியோ பாக்குற அளவுக்கு நான் ஒன்றும் உன்ன மாதிரி வெட்டி கிடையாது. இங்க ஒரு சிலர் நன்றியை மறந்துடுவாங்கன்றத பணம் ஒரு நாள் புரிய வச்சிருதுல. நல்ல வேலை இருந்தா மதிப்பாங்க, காசு இருந்தா மதிப்பாங்க. ஆனா இங்க யாரும் ஒரு மனுஷனா மதிக்கிறதே இல்லைல்ல. இவங்க தான் எங்களோட மப்பிள மியூசிக் வீடியோ பார்க்கல. நீங்க பாப்பீங்கன்னு நம்புறேன். டிக்டாக் பயோ அண்ட் இன்ஸ்டாகிராம் பயோல யூடியூப் லிங்க் இருக்கு, கண்டிப்பா தட்டி பாருங்க. உங்க கமெண்ட்ஸை கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.